முடிவே இல்லாத கதை. ஓர் அரசனுக்கு கதைகள் கேட்பது என்றால் மிகவும் பிடிக்கும். அரண்மனையில் கதை சொல்லி ஒருவர் இருந்தார். அவர் தினமும் அரசனுக்கு கதைகள் சொல்வார். ஆனால் அந்த கதைகள் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்திலேயே முடிந்துவிடும். அரசனோ முடிவே இல்லாத மிகப்பெரிய கதையை கேட்க ஆசைப்பட்டார். முடிவே இல்லாத கதையைச் சொல்லும் நபருக்கு 1,00,000 பொற்காசுகள் என்றும், ஒருவேளை சொல்லும் கதையில் முடிவு வந்துவிட்டால் நாட்டை விட்டே வெளியேற்றப்படுவார் என்றும் அறிவித்தார். இந்தச் செய்தி நாடு முழுக்கச் சென்றது. பலரும் போட்டி போட்டுக்கொண்டு கதைகளைச் சொல்லி பரிசு பெற பலர் வந்தனர். சிலரின் கதைகள் 1 மணி நேரமும், சிலரின் கதைகள் 5 மணி நேரமும், இன்னும் சிலரின் கதைகள் 10 மணி நேரமும் நீடித்தன. ஆனால் கதை முடிவுக்கு வந்துவிட்டது. உடனே அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற உத்தரவிட்டார் அரசர். அடுத்த 2 நாட்களில் கதை சொல்ல யாருமே வரவில்லை. 3ஆம் நாள் ஒருவர் வந்தார். அவர் பெயர் தெனாலிராமன். அவர் மிகவும் புத்திசாலியான கவிஞர். நீ சொல்லும் கதைக்கு முடிவு வந்துவிட்டால் நீ மட்டுமல்ல, உள்குடும்பமே நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என புதிய விதியை அறிவித்தார். அதையும் ஏற்றுக்கொண்டு தெனாலிராமன் கதை சொல்ல துவங்கினார். ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டில் உள்ள தானிய கிடங்கில் பல 100 மூட்டைகளில் நெல்மணிகள் இருந்தன. அங்குள்ள காவலாளி ஒரு மூட்டையை பிரித்து ஒரே ஒரு நெல்லை எடுத்து அங்கே பறந்து வந்த கிளிக்கு போட்டார். இன்னொரு நெல்லை எடுத்து வேறொரு கிளிக்கு போட்டார். அடுத்த நெல்லை எடுத்து அடுத்து வந்த கிளிக்கு போட்டார் என்று ஒவ்வொரு நெல்லாக கதையை தொடர்ந்து கொண்டே போனார். பகல் முடித்து இரவானது. அப்போதுதான் காவலாளி அடுத்த மூட்டையை பிரிப்பதாக கதையை தொடர்ந்தார். நள்ளிரவு ஆகியும் கதை தொடர்ந்தது. சோர்ந்துபோன அரசர், இந்த கதை நிஜமாகவே முடியாது. நீ திறமையான கதை சொல்லிதான் உனக்கு 1,00,000 பொற்காசுகளோடு அரண்மனையில் கதை சொல்லியாகவும் வேலை தருகிறேன் என்றார் அரசர். அந்த கதை சொல்லி மகிழ்ச்சியோடு வீட்டுக்குச் சென்றார்.